முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தவிக அரசின் முதல் பட்ஜெட் தாக்கல். நிதியமைச்சர் மரிய வில்சன் தமிழ்நாடு அரசின் 2026-27 ஆண்டுக்கான நிதி நிலை அறிக்கையை தாக்கல் செய்தார். அறம் பொருள் இன்பம் என்ற உயரிய நோக்குடன் 10 தூண்களை அடிப்படையாக கொண்டு வெற்றி தமிழகம் தொலைநோக்கு திட்டங்கள் என்ற பெயரில் ஆவணம் வெளியீடு. 2036 ஆண்டுக்குள் தமிழ்நாட்டை 1.5 டிரில்லியன் பொருளாதார மாநிலமாக உயர்த்த திட்டமிட்டுள்ளதாக பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசுக்கு கிடைக்கும் ₹1 வரவில் மாநிலத்தின் சொந்த வரி வருவாய் 43.3 பைசாவும் பொதுக்கடன் 33.1 பைசாவாகவும் உள்ளது. தமிழக அரசு செலவிடும் ஒவ்வொரு ₹1 33.2 பைசா உதவித்தொகை மற்றும் மானியங்களுக்கும் அரசு ஊழியர்களின் சம்பளங்களுக்கு 17.3 பைசாவும் செலவிடப்படுகிறது. தமிழ்நாடு அரசின் பட்ஜெட்டில் கூட்டுறவுத்துறைக்கு 8028 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. முதல்வர் விஜயின் உத்தரவின் பேரில் 5932 கோடி ரூபாய் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். செப்டம்பர் 15 முதல் தாய்மாமன் தங்கமோதிரம் திட்டம் செயல்படுத்தப்படும் என்று பட்ஜெட்டில் அறிவிப்பு. அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் 1 கிராம் தங்க மோதிரம் வழங்க 560 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. கூரை வீடுகளில் வசிப்பவர்களுக்கு கான்கிரீட் வீடுகள் கட்டிக் கொடுக்க வெற்றி வீடு திட்டம் செயல்படுத்தப்படும் என்று பட்ஜெட்டில் அறிவிப்பு. வீடு கட்டுவதற்கான அலகு தொகை 5 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டு முதல் ஆண்டில் 3500 கோடி ரூபாய் செலவில் 70,000 வீடுகளுக்கு ஒப்புதல் அளிக்கப்படும் என்று நிதியமைச்சர் தெரிவித்துள்ளார். டாஸ்மாக் மூலமாக இந்த ஆண்டு 56,000 கோடி ரூபாய் வருவாய் வரும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக நிதித்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் சித்திக் தெரிவித்துள்ளார். கடந்த நிதியாண்டில் 51,000 கோடி நிதி வந்ததாகவும் அவர் கூறியுள்ளார். தமிழ்நாடு அரசின் பட்ஜெட்டில் பள்ளிக்கல்வித்துறைக்கு 44,527 கோடி ஒதுக்கீடு. வெற்றி மடிக்கணினி திட்டத்திற்கு 2,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுவதாகவும் அறிவிப்பு. பள்ளி மாணவர்களுக்கு இலவச சைக்கிள் வழங்கும் திட்டத்திற்கு பட்ஜெட்டில் 277 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. 5,32,000 மாணவர்களுக்கு ஹெல்மெட், வாட்டர் பாட்டில் வசதியுடன் நவீன சைக்கிள் வழங்கப்படும் என்று நிதியமைச்சர் மரிய வில்சன் அறிவிப்பு. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் செயல்படுத்தப்படும் பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டத்திற்கு பட்ஜெட்டில் 710 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. 15,414 பள்ளிகளில் 15,14,000 மாணவர்கள் பயன்பெறுவார்கள் என்றும் அறிவிப்பு. உயர்கல்வித்துறைக்கு தமிழ்நாடு அரசின் பட்ஜெட்டில் 8,393 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. மதுரையில் 300 மாணவர்களின் சேர்க்கையுடன் சிறப்பு அரசு சட்டக்கல்லூரி தொடங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. +2 மதிப்பெண் அடிப்படையிலேயே மருத்துவ மாணவர் சேர்க்கை நடைபெற வேண்டும் என்பதில் தமிழ்நாடு அரசு உறுதியாக உள்ளது. தமிழகத்திற்கு நீட் விலக்கு பெற மத்திய அரசை தொடர்ந்து வலியுறுத்துவோம் என்றும் நிதியமைச்சர் மரிய வில்சன் உறுதி. மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு பட்ஜெட்டில் 23,357 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. தடையற்ற மருந்து விநியோகத்தை உறுதி செய்யும் வகையில் மருந்துகளுக்கான நிதி ஒதுக்கீடு 100 கோடி ரூபாயாக உயர்த்தப்படும் என்றும் அறிவிப்பு. மாநிலம் முழுவதும் தாய் கேர் என்ற பெயரில் கருவுற்ற பெண்களுக்கான சேவை மற்றும் உதவி மையங்கள் அமைக்கப்படும். மகப்பேறு நாள் நெருங்கும் போது அந்த மையங்களில் தங்கும் கர்ப்பிணிகளுக்கு கட்டணம் இல்லா உணவு, மருத்துவ சேவை அளிக்க 23 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. தமிழக பட்ஜெட்டில் உள்துறை
மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை துறைக்கு 17,290 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. காவல்துறையினருக்கான குடியிருப்பு வளாகங்களை கட்டுவதற்கு 431 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் பட்ஜெட்டில் உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறைக்கு 14,830 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. உணவு மானியத்திற்கு 14,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுவதாக நிதியமைச்சர் தெரிவித்துள்ளார். ஊரக பகுதிகளில் வாழும் நலிவடைந்த கைம்பெண்கள், ஆதரவற்ற பெண்கள், திருநர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வெற்றி மகளிர் ஆடுகள் வளர்ப்பு திட்டம் செயல்படுத்தப்படும். 100% மானியத்தில் 5 வெள்ளாடுகள் வழங்கும் இந்த திட்டத்தில் 30,000 பேர் பயனடைவார்கள் என்று பட்ஜெட்டில் அறிவிப்பு. ஊரக பகுதிகளில் வாழும் பெண்களின் வாழ்வாதாரத்தை உறுதி செய்திட ஒவ்வொரு ஆண்டும் 10,000 பெண்களுக்கு விலையில்லா கறவை மாடுகள் வழங்கப்படும் என்று பட்ஜெட்டில் அறிவிப்பு. கால்நடை பராமரிப்பு, பால்வளம், மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறைக்கு பட்ஜெட்டில் 4,880 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்து சமய அறநிலையத்துறைக்கு பட்ஜெட்டில் 708 கோடி ரூபாய் செலவிடப்படும் என்று அறிவிப்பு. திருக்கோவில்களின் அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை பாதுகாப்பதில் அரசு தனி கவனம் செலுத்தி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹஜ் புனித பயணம் மேற்கொள்பவர்களுக்கு வழங்கப்படும் மானியம் 25,000 ரூபாயில் இருந்து 35,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். கிறிஸ்தவ மற்றும் முஸ்லிம் மகளிர் உதவு சங்கங்கள் கூடுதலாக தொடங்கப்படும் என்றும் பட்ஜெட்டில் அறிவிப்பு. திறமையான விளையாட்டு வீரர்களை உருவாக்க 50 கோடி ரூபாய் செலவில் 10 ஒலிம்பிக் சிறப்பு மையங்கள் அமைக்கப்படும். 8 முதல் 18 வயதிற்கு உட்பட்ட இளம் பள்ளி மாணவர்களை தேர்வு செய்து பயிற்சி வழங்க 5 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. தாவேகா அரசு அமைந்த பின்னர் 14,790 வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் 35,062 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 7 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்து. தொழில் வளர்ச்சியை மேலும் விரைவுபடுத்த 135 கோடி ரூபாய் ஒதுக்கப்படுவதாக நிதியமைச்சர் மரிய வில்சன் அறிவிப்பு. தாவேகா அரசின் 200 யூனிட் இலவச மின்சார திட்டத்தால் மின் கட்டணம் குறைந்துள்ளதாக நிதியமைச்சர் தெரிவித்தார். வெளிப்படைத்தன்மையுடன் தாவேகா அரசு செயல்படுகிறது என்றும் அவர் கூறினார்.